இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிறுநீரக நோய் பத்தியும், அதோட அறிகுறிகள், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்ன்றத பத்தியும் பார்க்க போறோம். கிட்னி நம்ம உடம்புல பல விதமான ஃபங்ஷன்ஸ் பண்ணுது. இது ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னாலயோ, ஹெரிடிட்டரி காஸ்னாலயோ, இல்ல நாள்பட்ட அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் பிபினாலயோ பாதிக்கப்பட்டு அதோட ஃபங்ஷன்ஸ் குறையுது. இதுல 5 ஸ்டேஜஸ் இருக்கு. இதுல 4th அண்ட் 5th ஸ்டேஜ் வரும்போது தான் அறிகுறிகள் வெளியே காட்ட தொடங்குது. இதுல எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னா, யூரின் நுரைச்சு நுரைச்சு ஒரு ஸ்மெல்லோட போறது, யூரின் போறதே குறையிறது, அதே மாதிரி யூரின்ல ஏதாவது ஒரு அப்நார்மலா நீங்க பாக்குறது, நார்மலா ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணும்போது கூட மூச்சு வாங்குறது, பாதம் மற்றும் கணுக்கால்ல வீக்கம் ஏற்படுறது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இது மட்டும் இல்லாம தோல் வறட்சியா இருக்கிறது, பசியை எடுக்காது, சில பேருக்கு சாப்பிட்ட உடனே வாந்தி ஏற்படுறது, அதே மாதிரி பிபியும் அதிகமா இருந்துட்டே இருக்கும். ஜிஎஃப்ஆர் அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பாக்குறது ரொம்ப முக்கியமானது. 15 கீழே ஜிஎஃப்ஆர் வரும்போது எண்ட் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் வந்துரும். இதுக்கு உணவு முறை தான் ரொம்ப முக்கியமானது. இதுல வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், பூசணிக்காய் போன்ற நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகமா உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். ஆப்பிள், கோவா, பைனாப்பிள் போன்ற பழங்களை எடுத்துக்கலாம். அதிக புரத உணவுகளை தவிர்க்கணும். தக்காளி, உருளை போன்ற பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸை சாப்பிடுறதை தவிர்க்கணும். உணவுல உப்பு சேர்க்கறதை குறைக்கிறதும் நல்லது. கிட்னி பேக் மற்றும் வாழை இலை குளியல் எடுத்துக்கிறது மூலமா உடல்ல இருக்க கழிவுகள் நீங்கிறது மட்டும் இல்லாம கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுது. கிட்னி ஃபங்க்ஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி அக்குபஞ்சர் அண்ட் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். நீங்களும் சீக்கிர பிரச்சனைனால அவதிப்பட்டீங்கன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க.